வேல்மாறல் மகாமந்திரத்தின் 9ஆம் அடியின் பொருள் விளக்கம். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும். பழுத்த ஞானம் கனிந்த முது பழமை வாய்ந்த தமிழ் பலகை மதுரை தமிழ் சங்கப் பலகையில் இருக்கும் தலைவனாக இருக்கும் ஒரு கவிப்புலவன் ஒப்பற்ற பாக்கள் இயற்றும் அறிவில் சிறந்த நக்கீரனுடைய இசைக்குறுகி இனிய இசைக்கு மனம் உருகி வரை குகையை திருப்பரங்கிரி மலை குகையை இடித்து வழி காணும். அங்கு கற்கிமுகி என்னும் பூதத்தால் அடைக்கப்பட்டிருந்த நக்கீரர் முதலான புலவர்களை அங்கிருந்து வெளிவர வழி செய்து கொடுத்தது குகன் வேலே. ஒரு நிகழ்வை அடிப்படையாக வச்சுதான் இந்த பாடலை எழுதினாங்க. அந்த நிகழ்வை பற்றி இப்போ பார்க்கலாம். கற்கிமுகி அப்படிங்கிற போதும் சிவபூஜையில் யாராவது கவனக்குறைவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி குகையில் போட்டுடும். அப்படி 999 பேரை பிடிச்சி வச்சுருந்தது. இன்னும் ஒருத்தருக்காக அது காத்துட்டு இருந்தது. 1000 பேர் ஆனதுக்கப்புறம் அவங்க அனைவருமே சாப்பிட்றதுக்கு திட்டம் போட்டிருந்தது. அந்த சமயத்தில் நக்கீரர் தனக்கு வந்த நோயை சரி பண்ணுறதுக்காக சிவபூஜை பண்ணிட்டு இருந்தார். அப்போ சிவன் அவரை சோதிக்க விரும்பினார். அப்போது அவர் பக்கத்தில் இருந்த மரத்துலேருந்து ஒரு இலை கீழே விழுது. அந்த இலை பாதி தண்ணிலையும் பாதி நிலத்துலையும் விழுது. தண்ணியில் விழுந்த இலை மீனாகவும் நிலத்தில் விழுந்த இலை பறவையாகவும் காட்சியளிக்குது. இதை பார்த்த உடனே நக்கீரருக்கு வியப்பாக இருக்குது. அதனால அவரோட கவனம் சிதறிடுச்சு. இதுக்காக காத்துட்டு இருந்த கற்கிமுகி பூதம் அவரை பிடிச்சி குகையில் போட்டுடுச்சு. குகைக்கு போன உடனே அங்கே இருந்த 999 பேரும் இவரை பார்த்த உடனே ஓன்னு கதறி அழறாங்க. நக்கீரர் காரணம் கேட்கும்போது 1000 பேர் சேர்ந்தவுடன் அது சாப்பிட்றதுக்கு திட்டம் போட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க, என் அப்பன் முருகன் இருக்கான், அவரை வேண்டி நான் பாடினேன் அப்படின்னா அவர் நமக்கு துணை புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பாடலை பாடுறாரு. அதுதான் திருமுருகாற்றுப்படை. அந்த சமயத்தில் குளிக்கிறதுக்காக வெளியில் போயிருந்த போதும் உள்ளே வருது. அந்த பூதத்து மேலே இந்த பாடலை பாடிட்டு ஒரு இலையை எடுத்து போடுறாரு. அந்த இலை வேலா மாதிரி அந்த பூதத்தை வதம் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த குகையை இடித்து எல்லாரையும் காப்பாற்றிடுச்சு. இந்த நிகழ்வை அடிப்படையாக வச்சு தான் இந்த 9ஆம் அடி எழுதப்பட்டது. இந்த நிகழ்வு மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றத்தில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் வர சிக்கலை தீர்க்கறதுக்கு இந்த அடியை நம்ம அடிக்கடி சொல்லும்போது அந்த முருகன் அருளால் அந்த சிக்கல் தீர்ந்துவிடும். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை கூறுகி வரை குகையை இடித்து வழி காணும்.